செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நிலைவாழ்வு என்றும் நிஜமான நீயே நிரந்தரம். அதன் விலையாக என்னை உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். அதன் விளைவாக என்னை உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். என் இனிய உறவுகளே, நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. ஆவியானவரின் துணை, அன்னை மரியின் அன்புடன். 67:4-5-6-7. இன்றைய முதல் வாசகம் 1 யோவான் 3:22, 4-6. இயேசு, கடவுளிடம் நாம் எதை கேட்டு பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றை செய்து வருகிறோம். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 4:12, 23, 25. நமக்காக வாழ்ந்த இறைமகன் இயேசு நம்மை மெய்ப்பிக்கும் அழிவிலிருந்து மீட்கவும் மனமாறி வருவதற்கான அழைப்பை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். மீட்பின் வரலாற்றில் இறைவன் இஸ்ரேல் மக்களை காத்து வழிநடத்த நியமித்த இறைவாக்கினர்கள். அவர்களின் இறைவாக்குகளும் மனம் மாறுங்கள் என்னும் அழைப்பு சற்று அழுத்தமாக உரைக்கப்படுகின்றது. மனம் மாறுவது என்றால் எப்படி? நாம் செய்யும் செயலிலிருந்து நம்மை விடுவித்து கொள்வது. ஒரு நாள் ஒரு 2 நண்பர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் தன் தாய் தந்தையோடு இருப்பவன், ஒருவன் ஹாஸ்டலில் இருப்பவன். அப்பொழுது நண்பன் அவனிடம் சொல்கிறான், தவறான பாதைக்கு அழைக்க. அவன் சொல்கிறான், இல்லை என்னால் வர முடியாது. நான் என் பெற்றோர் எனக்காக கஷ்டப்பட்டு படிக்க வைத்து நான் இன்று நான் வேலைக்கு செல்ல வேண்டிய எனக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. எனக்கு கீழ் தங்கைகள் தம்பிகள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவனை மறுதளிக்கிறான், இல்லை நான் வர முடியாது என்று. இருந்த போதிலும் இந்த நண்பன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இவனை அழைத்து கொண்டு போகிறான். போகும் வழியில் ஏதோ இவர்களுக்கு ஒரு தடங்கல் ஏற்பட்டு இவர்கள் ஒருவரை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர்கள் கொடுக்கும் அறிவுரையை கேட்டு இருவரில் ஒருவர் திரும்பி அந்த விடுதிக்கு செல்கிறார்கள். ஒருவன் அந்த தவறான பாதைக்கு செல்கிறான். அதான், யாராவது ஒருத்தர் பேச்சுனா நம்ம கேட்கணுன்றது நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்காம நமக்கென்று கொடுக்கப்பட்ட திருவிவிலிய வசனங்கள், நமக்கு எழுதி வைத்த திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதர்களை பற்றி நாம் வாசிக்கும்போது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய புனித பயணத்தின் வாழ்வு அவர்களை எங்கு கொண்டு போய் சேர்த்தது, இவையெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக அமையத்தான் அவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் புனிதர்களை கடவுளாக நினைப்பதில்லை. அன்று ஃபாஸ்டினம்மாவுக்கு இயேசு ஒரு அறிவித்த செய்தி, மனமாற்றத்திற்காக இரத்தத்தையும் தண்ணீரையும் பீரிட்டு வருவதை காண அந்த அம்மாவுக்கு அது கொடுக்கப்பட்டது. அதேபோல் நாம் இன்று மனமாற முயற்சி செய்வோம். அன்பிறைவா, எங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களோடு வழி நடந்து வாரும். இதோ நாங்கள் வாசிக்கும் நற்செய்தி வசனங்கள் எங்களை நல்வழியில் கொண்டு சேர்க்க எங்களோடு இரும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.